ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக செய்யலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்தாச்சுங்க. அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை ஒரு, கிராம்பு ஒரு 3, ஏலக்காய் ஒரு 3 எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு தான் இப்போ செய்கிறோங்க. இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால நாங்கள் அங்கே தான் செஞ்சோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாருக்குமே சண்டே தான் ஃப்ரீ நம்ம இருப்போம். ஆனால் நம்ம லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீன்ற நாளே இருக்காது. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் வந்து அந்த வேலையும் செஞ்சுட்டு ரொட்டீனாக போவோம். அப்பா சண்டே வந்துடுச்சு, லீவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த சண்டே கூட நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. எல்லா லேடிஸ்க்குமே இது அப்படி தான். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நான் ஒரு 4லேருந்து 5 சேர்த்துருக்கேன். கூட பச்சை மிளகாய் ஒரு 3, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அடுத்து ஒரு 3 வறுமிளகாவை நம்ம போட்டுக்கிட்டு, இந்த வறுமிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்காக தான் அதை நான் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணுனாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதுவும் நம்ம நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா வாசம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. பாருங்கள் இப்போ எப்படி ஒரு கிரேவி வந்திருக்குன்னுட்டு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமு வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 3-4 வாட்டி. அதையும் இதில் போட்டுட்டு இந்த மசாலாவோட நம்ம நல்லா கிளறி விடணுங்க. நல்லா அதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ போடுற மசாலா என்னென்னா, நம்ம இந்த சிக்கன் கடையில் வாங்குகிற சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். கூட வந்து பெப்பரும் போட்டிருக்கேங்க. ஏன்னா பெப்பர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், கோல்டு சரியாகுன்றதுக்காக அதையும் போட்டாச்சு. பாருங்கள் இப்போது இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்கவே என்ன ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அவ்வளோ நாக்கே ஊறுதுங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை இந்த சிக்கனும் ஒயிட் ரைஸும் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும். சண்டேனா சிக்கன் இல்லாத ஒரு சண்டேவா, மற்ற டிஷ்ஷும் வாங்கலான்ற ஒரு மைண்டு போவோம். ஆனாலும் சிக்கன் இல்லாத சண்டே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இது கூட ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா எனக்கு வந்து கிரேவியாக வேணுன்றதுக்காக நான் 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேங்க. நிறைய தண்ணி ஊற்றினா டைமிங் வந்து ரொம்ப அதிகம் ஆகும். அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதுதான் கோழி குழம்பு கொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் அப்படியே எண்ணெய்லாம் மேலே மிதக்கி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இது கூட நம்ம சாதமும் ரசமும் கூட இந்த சிக்கனும் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கோங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுடலாம். பாருங்கள் இதுக்கு கூட வந்து திரும்ப நான் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். இதை வந்து நம்ம கிளறிட்டு பாருங்கள் நல்லா ஒரு அளவுக்கு கிரேவி அளவுக்கு வந்துடுச்சு. குழம்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ஒரு கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி மேலே கொத்தமல்லியை வந்து நல்லா கட் பண்ணி
தேவையான அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நம்ம நல்லா இதை கிளறிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது தாங்க எங்கள் வீட்டு ஸ்பைசி பெப்பர் சிக்கன் மசாலா அப்படியும் சொல்லலாம், சிக்கன் பெப்பர் மசாலாவும் சொல்லலாம். இதையும் முடிச்சாச்சு. இதையும் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க, பை பாய்.